World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நவகிரகத்திற்கும் நான் வணங்கும் வராகி அன்னைக்கும் எனது குருநாதர் மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மற்றும் ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியின் மூலமாக கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற முத்துப்பண்ணி அண்ணா அவர்களுக்கும் கதிரண்ணா அவர்களுக்கும் இங்கு வந்து அமர்ந்துள்ள அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டவர்க்க பரல் மூலமாக நம்ம வந்துட்டு எப்போ நம்மளுக்கு வந்துட்டு வருமானம் கிடைக்கும், எப்போ நல்லது கிடைக்கும், எந்த காலத்தில் நாம் வந்துட்டு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஷ்டவர்க்க பரல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு எளிமையான நம்ம ஒரு பாடம்னே சொல்லலாம். சரிங்களா? இங்கே வந்துட்டு நம்ம இந்த அஷ்டவர்க்கம் இப்போ வளர்ந்து வர ஜோதிடர்களாகட்டும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஒரு கிடைத்த ஒரு அற்புத பொக்கிஷன் தான் சொல்வேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஜாதகம் நம்ம ஜோதிடராக இருக்கும் பொழுது நம்ம பார்க்கறக்கு எடுத்தோம்னா நம்ம போய் தசா புத்தி எது, அந்தரம் எது, ஒரு கிரகம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குது அப்படின்னு எதையும் மண்டையை போட்டு குழப்பிக்கவே வேண்டியதில்லை. எப்படி நம்ம பலன் சொல்கிறது அப்படின்னு தடுமாறுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான பொக்கிஷம் இந்த அஷ்டவர்க்கம். ஃபஸ்ட்டு அந்த அஷ்டவர்க்கம் எங்கே இருக்குது நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். உங்கள் ஜாதக நோட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எல்லாமே நம்ம வந்து கிரகம் என்ன சாரம் நட்சத்திரம் எல்லாம் எழுதியிருப்பாங்க. தசாபுத்தியெல்லாம் எழுதின பின்னாடி கடைசியாக அஷ்டவர்க்கம் அப்படின்னு பாக்ஸ் போட்டு இருக்கும். நம்ம ராசி கட்ட மாதிரியே நம்பர்ஸ் அதில் இருக்கும். ஒரு சிலரது வந்துட்டு சமுதாய வர்க்கம்னு இருக்கும், அஷ்டவர்க்கம் இருக்கும். சரி, அது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஒவ்வொரு நோட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த பேஜ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அஷ்டவர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம்னா 8, சரிங்களா? வர்க்கம் அப்படின்னாவே அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு 8 பிரிவாக வந்துட்டு நம்மளுடைய காலங்களை வந்து பிரித்து வச்சு அதை வந்து பலன் பார்க்குறதா வந்து அஷ்டவர்க்கம். இந்த அஷ்டவர்க்கத்தில் மொத்தம் வந்து எத்தனை பரல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 674 பரல்கள் நம்ம புவியில் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பரல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 337 பரல்கள் மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்ல பரல்கள், அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது. அப்போ நம்மளுடைய நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 337 பரல்கள் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசியில் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணணும்னா ஒரு ராசிக்கு 30 டிகிரி அதை வைஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ராசி கட்டத்தில் மினிமம் ஒரு 28 நம்பர் இப்போ பரல் இருக்கும். நான் இப்போ போடுவேன் போர்டில். அந்த உங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் பரல்களின் எண்ணிக்கை மினிமம் 28 இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அது வந்து ஆவரேஜ். அப்போ ஒவ்வொரு ராசியினுடைய பாவகம் இப்போ 1வது லக்கண பாவகம் அப்படின்னா நம்ம சரிங்களா, உங்களுக்கு லக்கணம்னு இருக்கும் அல்லவா, இந்த லாங்கர் போட்ட இடத்துல ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த நம்பர் தான் வந்து அந்த பரல் தான் வந்துட்டு உங்களுடைய லக்கண பரல். அப்போ உங்களுடைய லக்கண பரலில் மினிமம் 27க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அதை சமாளித்து தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதையுமே தாங்கக்கூடிய சக்தி உள்ளவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே 2வது பரல் உங்களுடைய லக்கணத்துக்கு 2வது பரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மினிமம் 28 இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்கும் பொழுது 2ஆம் இடம் அப்படின்னா என்ன, வருமானம், குடும்பம். அப்போ வந்துட்டு உங்களுடைய லக்கண பரலை விட 2வது பரல் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓகே, ரொம்ப நல்லது, வருமானம் நல்லா இருக்குது, குடும்பம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதே வந்துட்டு 28க்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே சிறப்பான காலத்தில் நல்லதொரு விஷயங்கள் நடக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். குடும்பம் அந்தந்த இதில் உங்களுக்கு வந்துட்டு அமையும், வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு 2ஆம் பாவகத்தை ஃபுல்லாகவே நம்ம வந்து பலன் நீங்கள் சொல்லிக்கலாம். அதே வந்து 27க்கு கம்மியாக ஒரு பரல் வந்துட்டு ஒரு 17, 19 அது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே பலன் சொல்லும் பொழுதே நம்ம சொல்லிடலாம், இல்லை இந்த ஜாதகருக்கு வருமானம் சிறப்பாக இருக்காது. இல்லை அப்படின்னா குழந்தைகள், ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு ஜாதகம் பலன் சொல்லும் பொழுது கால வருஷம் பார்த்து தான் நம்ம வந்துட்டு
பலன் சொல்லணும். அதே நீங்கள் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 10 வயசு குழந்தைக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உனக்கு வருமானம் சிறப்பாக இருக்கான்னு அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும், 2ஆம் இடம் அப்படின்னா ஆரம்ப கல்வி. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஆரம்ப கல்வி வந்துட்டு கொஞ்சம் சரியாக இருக்காதுங்க, படிப்பு வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னு சொல்லணும். அதே 25 வயசு 26 வயசில் ஒரு வராங்க அப்படின்னம்னா எனக்கு வருமானம் வந்துட்டு கம்மியாக இருக்கு ஜாதகர், அதனால் வருமானத்துக்காக போராடணும், குடும்பம் அமைவதில் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு நம்ம அதுக்கான பிரீத்தி சொல்லணும். அதனால் எந்த காலத்தில் யாருக்கு ஜாதகம் பார்க்குறோங்கிறத பொறுத்து நம்ம வந்து பலன் சொல்லணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி லக்கண பரலை விட இப்போ நான் ஒரு ஜாதகம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் போய்க்கிறேங்க. இப்போ ஒரு ஜாதகம் எங்கிட்ட வந்து கிளைண்ட்டுடைய ஜாதகம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜாதக கட்டம் நான் பக்கத்தில் போட்டிருக்கேன், அதை போட்டு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு அந்த ஜாதக கட்டம் முக்கியம் கிடையாது, இந்த அஷ்டவர்க்க பரல் தான் முக்கியம். சரி பாருங்க அண்ணா, கொஞ்சம் இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகர் பிறந்தது வந்துட்டு விருச்சிக லக்கணம், சரிங்களா? இதான் ஜாதக கட்டம். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து 34 வயசு 3 மாதம் ஆகுது, சரிங்களா? இப்போ நாம் சொன்னனல்லவா சமுதாய வர்க்க பரல், அதுதான் இது அஷ்டவர்க்கம். இது ராசி கட்டம், இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு நீங்கள் அந்த பரல் மட்டும் இருந்தனாவே நம்ம பார்த்துக்கலாம். அவர்களுடைய லக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகுடைய லக்கணம் வந்துட்டு விருச்சிக லக்கணம், இது வந்து பிறப்பு லக்கணம், சரிங்களா? இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு 3 மாதம் அப்படிங்கிறவா நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும், 35ன்னு நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமே ஒரு ராசி கட்டங்கிறது ஒரு வருஷம், 2 வந்து 2 வருஷம், சரிங்களா? அப்படி எடுக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இப்போ வந்து வயசு லக்கணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா கன்னி லக்கணம். இந்த ஜாதகர் போன வாரம் வந்தாங்க, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், நான் லாஸ்ட் இயர் சொன்னேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு வருமானம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் அதே வந்தாங்க, லாஸ்ட் வீக் வந்தாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது எல்லாமே சரியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. என்னென்னா நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிற பொழுது நம்ம கற்றது எல்லாமே நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அல்லவா? ஒவ்வொரு கிளைண்ட் வந்தாங்கன்னா நாம் எந்தெந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்கள் ஜாதகத்தில் எழுதி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஜாதகருக்கு வந்து நான் அஷ்டவர்க்க பரல் மட்டும் பார்த்து தான் நான் அவங்களுக்கு பலன் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைம் அவங்க வந்தோடனே அதில் மேலே குறிப்பு எழுதி வச்சுருவேன், இதை எதை பார்த்து எந்த மெத்தடு நாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ அஷ்டவர்க்கம் பார்க்கும் பொழுது நான் லாஸ்ட் இயர் நான் சொன்ன பலனெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அப்போது இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து என்ன லக்கணம், போன வருஷம் என்னுடைய பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் வருமானம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, குடும்பத்தில் வந்துட்டு அமைதியாக இருங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்னி லக்கணம் போயிட்டுருக்கு. அப்போ போன வருஷம் என்ன லக்கணமாக இருந்திருக்கும், சிம்ம லக்கணமாக இருந்திருக்குமா? அப்போ ஜாதகனுடைய இது 1வது ஜாதகர், இப்போ 2ஆம் இடம் என்னது கன்னி. அப்போ பரல் எத்தனை வாங்கியிருக்குது, 25. நான் எத்தனை பரல் வாங்கினா மினிமம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 28, சரிங்களா? இப்போ எவ்வளோ இருக்குது, 25 தான் இருக்குது. அப்போது லாஸ்ட் இயர் அவங்களுக்கு வந்து வருமானம் சிறப்பாக இருந்திருக்குமா, குடும்பத்தில் வந்துட்டு நல்லா இருந்திருக்குமா, சரியாக இருக்காது. அப்போ வந்துட்டு நீங்கள் எதுவுமே நான் அப்போ போய் ராசி கட்டம் பார்த்தேன்னா இப்போ வந்து 2ஆம் அதிபதி எந்த சாரத்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா எதுவுமே பார்க்கவே இல்லை, இதுதான் அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் இயரை விட ஜாதகரை விட குடும்பம் வருமானம் வந்துட்டு பரல் கம்மியாக வாங்கியிருக்கு, அப்போ வருமானம் சிறப்பாக இருக்காது, அதனால் கொஞ்சம் காலம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு வருமானம் சிறப்பாக இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே புதுசாக எந்த முதலீடும் போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தது என்ன, 3ஆம் பாவகம், சரிங்களா? 3ஆம் இடம்னா முயற்சி, ஓகேங்களா? அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், வருமானம் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கான முயற்சி நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்தீங்கன்னா தான் இந்த வருஷத்தை வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக கொண்டு வர முடியும்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி முயற்சிகள் வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. இப்போ 4ஆம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா தாய்ஸ்தானம். ஸோ
நம்மளுடைய சுகஸ்தானம். நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எந்த எதிர்பார்ப்புகளும் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏதாவது வீடு வாங்கணும், நான் பண்ணணும், ஏதாவது புதுசாக வண்டி வாங்கணும், என்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறணும், கனவுல கூட கண்டுறாதீங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கணும், இருக்கிற வாழ்க்கையை ஓட்டிக்கோங்க. நான் அப்படி தான் பேசுவேன் கிளைண்ட்டிட்ட. சரிங்களா? அதை அப்படி சொன்னபோது அதை ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, 4ஆம் பாகம் 25 பரல் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு புதுசாக வண்டி எடுக்கிறேன், நான் வந்து புதுசாக போய் லோன் வாங்குறேன் அப்படின்னாவெல்லாம் இருக்காது. நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணுறேன்னா அது வந்து அவங்களோட சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. நம்ம ஆசைப்பட்டுட்டு வழி அனுபவிக்கிற விட ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டோம்னா கண்ட்ரோலாக இருந்துக்குவாங்க. அதுக்காக தான் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது 5ஆம் பாவகம். சரிங்களா? 5ஆம் பாவகம் பரல் எத்தனை வாங்கியிருக்குது? 28 பரல். ஓகே, நல்லா இருக்கு. அப்போ 5ஆம் இடம்னா என்ன? குலதெய்வம், குழந்தை. சரிங்களா? அப்போ என்ன சொன்னேன்? குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து எடுத்துட்டு வாமா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க, சப்போர்ட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். அடுத்தது வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா என்ன? வேலை, கடன், அதெல்லாம். புதுசாக ஏதாவது நான் கடன் வாங்கி தொழில் பண்ணிட்டா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்க வந்தாங்க. அப்போ பரல் எப்படி இருக்குது? 25 இருக்குது. கடன் வாங்கினா கட்ட முடியுமா? முடியாது. அப்போது இந்த காலம் உங்களுக்கு கடன் வாங்குற காலம் இல்லை. இந்த ஒரு வருஷம் அமைதியாக ஓட்டுனீங்கன்னா குடும்பம் குட்டியோடு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதுக்கடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம் வந்து எத்தனை பரல் வாங்கி? 26. இந்த காலத்தில் அவர் ஹஸ்பண்ட் எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுவார்மா, ஹஸ்பண்ட் போய் கேளுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவரே வந்துட்டு சப்போர்ட்டிவ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறார். சரிங்களா? அப்போது எதிர்பாலனை நம்பி எந்த விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடாதீங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா 2ஆம் இடம் வந்து வாய். சரிங்களா? பேச்சு. 7ஆம் இடம் எதிர்பாலர், ரெண்டுமே சரியில்லை. நீ யாரையாவது இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பி ஏதாவது சொன்னீங்கன்னா அது உனக்கே வில்லங்கம் ஆயிரும். அதனால் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் 28 பரல் வாங்கியிருக்கு. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து வராமல் இருந்துச்சு, அந்த அமௌண்ட் வந்து வந்தது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28 பரல் 8ஆம் இடம்னா திடீர் அதிர்ஷ்டம். சரிங்களா? அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த காலத்தில் தான் வரும் உனக்கு, அதனால் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எந்த காலம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது சொல்கிறேன் நான். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 தொழில் நல்லா இருக்குது. அதனால் புதுசாக எந்த தொழிலும் பண்ண வேண்டாம். இந்த தொழிலையே கன்னியூ பண்ணுங்க. ஏன்னா இதில் எதிர்பார்த்த லாபம் இந்த வருஷத்தில் கிடைப்பது இல்லை. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் வந்துட்டு 9 வந்துட்டு 35 பரல் வாங்கியிருக்குது. அதனால் வந்து என்ன சொன்னோம்னா நல்ல அமைப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் இருக்கிறது வந்து அப்படியே பண்ணுங்கள். எந்த கோவிலுக்காக தர்மம் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக தான தர்மம் பண்ணிகிட்டே வாங்க இருக்கிறத வச்சுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து 24 தொழில் எப்படி இருக்குது? சரி வரல. சரிங்களா? அதனால தான் கடன் வாங்கி எந்த இதுவும் பண்ணக்கூடாது. தொழில் இருக்கிறத அப்படியே ஓட்டிகிட்டு போயிடணும். ஏன்னா லாபம், இந்த தொழில்னால லாபம் இருக்குமான்னு பார்த்தா 22 பரல் அதை விட ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த தொழில்னால அந்த ஜாதகருக்கு லாபங்கிறது வந்து இந்த வருஷம் சிறப்பாக இல்லை. அதனால் தொழிலை வந்து புதுசாக கடன் வாங்கி எந்த இதுவும் பண்ணக்கூடாது, விட வேண்டாம், அப்படியே கொண்டுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்தது 32 என்ன? 12ஆம் இடம். சரிங்களா? அயன சயனம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு. இந்த ஜாதகருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வெளியில் போய் இப்போ சம்பாதிக்கக்கூடிய காலம் நல்லா இருக்குது. ஏன்னா வெளியில் போயிட்டு வர முடிஞ்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் வேறு பக்கம் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க. இல்லை அடிக்கடி ஏதாவது தூர தேசம் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு 100 கிலோமீட்டராவது மாதம் ஒரு டைம் கோயம்புத்தூராவது சும்மா போயிட்டாவது வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தான் நாம் இந்த கிளைண்ட்டுக்கு சொல்லியிருந்தோம், வழிபாடுகள் கொடுத்துருந்தோம். எப்படி இந்த ராசி கட்டம் ஏதாவது பார்த்தோமா? எதுவுமே பார்க்கல. நட்சத்திர சாரம் பார்க்கல. என்ன தசாபுத்தி அந்தரம் பிரணவம் எதுவுமே பார்க்கல. என்ன பண்ணோம்? அஷ்டவர்க்கத்தை மட்டும்தான் பார்த்து பலன் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எந்த காலத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நம்ம வரும்னு சொல்லியிருந்தோம். அது எப்போன்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய டைட்டில் என்ன? அதிர்ஷ்ட காலங்கள் எப்போதும் அறிவது. சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கே நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னது? 8ஆம் இடம். சரிங்களா? ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதம் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்போவுமே காலபுருஷ தத்துவப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ மேசம் அப்படின்னா சித்திரை, ரிஷபம் அப்படின்னா வைகாசி, ஆணி, சிம்மம் ஆவணி, கன்னி புரட்டாசி, துலாம் ஐப்பசி,
விருச்சிகம் கார்த்திகை, தனுசு மார்கழி, மகரம் வந்துட்டு தை, கும்பம் மாசி, பங்குனி வந்துட்டு மீனம். ஓகேங்களா? இந்த ஜாதக கட்டத்தில் பாருங்க, எதில் நாம் சொன்னதை வந்து 28க்கு மேலே பரல் அதிகமாக வாங்கியிருக்கு. சித்திரை 35 பரல் வாங்கியிருக்கா. அதுக்கு அடுத்தது ஆடி 32 பரல் வாங்கியிருக்கா. அடுத்தது ஆவணி 38 பரல் வாங்கியிருக்கா. அதுக்கு அடுத்தது ஐப்பசி 29. 28 வந்துட்டு இது 29ங்கக்கா. மீனம் 28, இது ஆவரேஜ். ஓகே, வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? ஆவணி, சித்திரை, ஆடி, ஐப்பசி, இது ரெண்டும் ஓகே. சரிங்களா? வச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது பண்ணணும் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் முயற்சி பண்ணுறக்கூடிய வருமானம் வரக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்க அப்படி எந்த மாதம் வரும் அப்படின்னா, ஆவணி மாதம், ஆடி மாதம், அதே மாதிரி ஐப்பசி மாதம், சித்திரை மாதம். சரிங்களா? இந்த 4 மாதங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறது. நான் வந்து 28 நான் வந்து எடுத்துக்கல, ஏன்னா அது ஆவரேஜ். சரிங்களா? அதனால் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிற காலம் இருக்கிறத சேமித்து வச்சுக்க காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழியும் பங்குனியும். அப்போ பணம் வருதுன்னா அதை வந்து பக்குவமாக வச்சுக்க வேண்டிய காலம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஆடி மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், சித்திரை மாதம், இந்த மாதங்களில் உங்களுக்கு வர வேண்டிய பணம், இப்போ யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். அதேமாதிரி புதுசாக ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னம்னா நீங்கள் இந்த மாதங்களில் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதங்களில் எடுங்க. ஓகேவா? அதே எந்த மாதங்கள் நாம் வந்து அமைதியாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும், இந்த காலங்கள் நீங்கள் வாயே திறக்காதீங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய மாதங்கள் என்னன்னு பாருங்கள். இதில் எது பரல் கம்மியாக வாங்கியிருக்கு? ஆணி. சரிங்களா? ஆணி மாதம் எவ்வளோ பரல் வாங்கியிருக்குது? 22. அப்போ போய் இவங்க ஏதாவது முயற்சி பண்ணுனா நடக்குமா? நடக்காது. அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு விஷயம் பயணம் பண்ணும் பொழுது கூட நமக்கு பார்த்து கவனமாக இருக்கணும். அது மெயினாக பாருங்கள், அது என்ன பாவகமாக வருதுன்னு பாருங்கள். அப்போ அது வந்து என்ன பாவகமாக வருது? 11ஆம் பாவகமாக வருது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த வயது லக்கணத்துக்கு 11ஆம் பாவகமாக வரும் பொழுது இந்த காலத்தில் லாபங்கள் எதிர்பார்க்காதீங்க. தொழிலில் லாபம் வரும்னு புதுசாக ஏதாவது போட்டிங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அமைதியாக இருக்கக்கூடிய காலங்கள், கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம், வைகாசி மாதம், கார்த்திகை, தை, புரட்டாசி. மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம். ஆனி மாதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள். நம்மளுடைய பரல்கள் எந்த பரல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதோ அந்த பரல் உள்ள மாதங்கள் வந்துட்டு நாம் வந்து மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். சரிங்களா? அப்போ நாம் வந்துட்டு எந்த கலரான ட்ரெஸ் போட்டுட்டு போனால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், வருமானம் வரும். சரிங்களா? அந்த விஷயங்கள் இருக்கல்லவா? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துமே நம்மளுக்கு வந்து பணத்தை இருக்கக்கூடிய சக்திகள் இருக்குது. அப்போது இதில் பாருங்கள், உங்களுக்கு ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும், அதுக்கான நிறங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மேசத்தினுடைய அதிபதி யார்? செவ்வாய். அப்போ மேசத்தினுடைய கலர் என்ன? ஏன்னா மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரே அதிபதி தான். சரிங்களா? அப்போ வந்துட்டு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் சிவப்பு கலர். அதே ரிஷபம் சுக்கிரனுடைய கலர் என்ன? ஆஃப் சாண்டல். சரிங்களா? பியூர் ஒயிட்டாக இல்லாமல் மாப்பிள்ளை, நாங்கள் ஆண்டு விளக்கு போட்டிருந்தோம் மாப்பிள்ளை ஷர்ட், அதாங்க சார் சாண்டல், ஆஃப் சாண்டல். எங்கள் குருநாதரை போட்டிருக்கிறாருங்க அந்த கலர். ஜொலின்னு ஜொலிக்குது அப்படின்னா அதெல்லாம் சுக்கிரன். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆணி, புதன். சரிங்களா? புதனுடைய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன். கன்னிக்கும் அவரே தான்,
அப்போ கன்னியினுடைய கலரும் க்ரீன். அதுக்கு அடுத்தது கடகம். கடகத்துக்கு என்ன? பால் வெண்ணெய்ன்னு பால் ஒயிட்னு சொல்லுவோம், மில்க் ஒயிட். ராம்ராஜ் காட்டன், மினிஸ்டர் காட்டன் எல்லாம் உங்களுக்கு வந்து கடகம் வரும். அதுக்கடுத்து வந்துட்டு சிம்மம். சரிங்களா? அது வந்து சூரியன். சூரியனுடைய கலர் எப்படி இருக்குது? இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு. இதெல்லாமே வந்துட்டு அவருது. ஜென்ஸ் நாங்கள் போட்டுட்டு போனோம்னா அப்படியே திகு திகுன்னு மின்னும். என்ன பண்ணுறது எனக்கு கேட்கக்கூடாது. பார்டரோ இல்லை கலர் லைட்டோ போட்டுக்கணும். அதுக்கடுத்தது தனுஷு. குரு. குரு பகவானுடைய கலர் என்ன? மஞ்சள். அதுக்கடுத்தது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான். அவருடைய கலர் வந்துட்டு கருப்பு இல்லைன்னா நீலம். இந்த 2 கலர். இப்போ இந்த ஜாதகருக்கு எந்த கலர் சூட்டபிளான ஃபேவரபிளான கலராக இருக்கும் பாருங்க. எதில் பரல் அதிகமாக வாங்கியிருக்குன்னு பார்த்தோம். மேசம் சிவப்பு, ஆடி மாதம் ஒயிட்டு, அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு இளஞ்சிவப்பு, அதுக்கு விட்டுட்டோம்னா ரெட் கலர். சரிங்களா? இந்த வந்துட்டு மெயினாக அவங்கள இந்த 1 இயர் நான் யூஸ் பண்ண சொன்ன கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, ரெட்டு, ஆரஞ்சு. அப்படியே ஒரு பேட்டர்ன் மாதிரியே ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ஒயிட். மீதி இருக்க கலர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட், ஆரஞ்சு. இதே தான் மாற்றி 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 1 இயர் ஃபாலோ பண்ணாங்க. சரிங்களா? அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க பாதிப்புகளிலிருந்து விளக்கம் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வருதுன்னா அதுலேருந்து நம்மளை என்ன சொல்கிறது, காத்து கொள்வதற்காகவும் இருக்கிற வருமானத்தை தக்க வைத்து கொள்வதற்காகவும் நாம் பயன்படுத்தக்கூடிய பரிகார முறைகளெல்லாம் தான் இதெல்லாமே. சரிங்களா? அப்போ ஒயிட்டு, ஆரஞ்சு, ரெட் இதுதான் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும். இப்போ ஒரு விஷயம் முக்கியமாக ஒரு விஷயம் ஒருத்தர் பார்க்க போகிறீங்க. இதில் எது பரல் கம்மியாக வாங்கியிருக்கு? க்ரீன் கலர். அப்போ பச்சை கலர் போட் பண்ணால் உங்களுக்கு சரி வருமா? வருமா? வராது. சரிங்களா? அதனால் எந்த பரல் அதிகமாக உங்களை ஜாதகம், ராசி கட்டம் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? எந்த பரல் அதிகமாக வாங்கியிருக்கோ அதற்கான நீங்கள் வந்து நிறங்களை அதிகமாக பயன்படுத்தலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதங்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதனுடைய எந்த பரல் கம்மியாக இருக்கோ அந்த மாதங்களை வந்துட்டு நீங்கள் கவனமாக இருங்க. இதையுமே வந்து நீங்கள் கிழமைகளும் நாம் எடுக்கலாம். சரிங்களா? கிழமையும் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? எந்த கிழமையில நம்மளுக்கு வருமானம் வரும், அப்போ அதுக்கான எஃபர்ட் எப்போ எடுக்கிறது, எந்த கிழமையில வந்துட்டு நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும், இல்லை நம்ம வந்துட்டு சந்திராஷ்டமம் பார்ப்பீங்களவா, இனியெல்லாம் சந்திராஷ்டம் பார்க்காம உங்கள் பரல் எந்த நாளில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கலண்டரில். இந்த நாள் இன்றைக்கி நம்ம அமைதியாக இருக்கணும், இருக்கிறத வச்சுட்டு கையை சுருக்கி நம்ம வந்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் செவ்வாய். எல்லா கிழமைகளும் அதிபதி நம்மளுடைய கிரகங்களை வைத்துத்தான் நம்ம புவி இயக்கமே இயங்கி கொண்டிருக்கின்றது. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பாருங்கள் செவ்வாய். செவ்வாயினுடைய அதிபதி யார்? சாரி, மேசம். மேசனுடைய அதிபதி செவ்வாய். அப்போ இதனுடைய கிழமை என்ன? செவ்வாய். சுக்கிரன். கிரீன்னா புதன்னா புதன்கிழமை. சரிங்களா? கடகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் என்ன கிழமை? திங்கள். சூரியன் ஞாயிறு. அதே மாதிரி கன்னிக்கு வந்துட்டு புதன் பகவான் தான். அப்போ புதன். இவருக்கு வந்துட்டு துலாம்க்கு வந்து வெள்ளி. அதே மாதிரி விருச்சிகத்துக்கு செவ்வாய். தனுஷுக்கும் மீனத்துக்கும் வந்துட்டு வியாழன், குரு பகவான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நம்மளுடைய சனி பகவான். இப்போ எந்த நாள் வந்துட்டு சிறப்பான நாளாக இருக்கும்? செவ்வாய்க்கிழமை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் 35 பரல் வாங்கியிருக்கு. அப்புறம் திங்கக்கிழமை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அதை கொடுத்தா வெள்ளிக்கிழமை. அதுலேயுமே வெள்ளிக்கிழமை பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு 24 இருக்குது, கீழே தான் 29 இருக்குது.
அப்போ 4 வாரம் வருமா? 4 வாரம் வருமா? ஒரு மாதத்தில் 4 வாரம் வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 வாரம் எப்படி இருக்கணும்? அதுவும் பாருங்கள், இந்த லக்கணம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் 2 வாரமாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் 2 வாரம் முயற்சி பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கும். அதே 2வது 2 வாரம் வெள்ளிக்கிழமை அமைதியாக இருக்கணும். இது மாதிரி நிறைய சூட்சமங்கள் அஷ்டவர்க்கத்தில் புதைஞ்சிருக்குது. அப்போ முதல் 2 வாரம் இப்போ ஒரு விஷயம் நான் வந்து இந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பலன்கள் பார்த்து தான் நாள் போட்டுக்கணும். நான் இந்த நாள் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வருதுன்னு நீங்கள் பார்த்து கணிச்சுக்கணும். இப்போ நான் வந்து வயசு லக்கணத்துக்கு தான் போட்டிருக்கேன். சரிங்களா? போன வருஷம் வந்து அவங்க இந்த ஜாதகருக்கு இருந்த விஷயங்களுக்காக நம்ம வயசு லக்கணம் போட்டு தான் அதுக்கான பலன்கள் தான் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். போன வருஷம் இந்த ஜாதகருக்கு எந்த நிலமையில் இருந்தது, எப்படி இருந்தாங்க, இப்போ அது நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேனே தவிர நீங்கள் இதையும் பார்த்துட்டு என்னடா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. வயசு லக்கணத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ பலன் பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த ஜாதகருக்கு எந்தெந்த நாள் அதிர்ஷ்டமான நாள்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள் தான் வந்துட்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள். இதுலேயே நம்ம வந்து நீங்கள் எண்களும் எடுக்கலாம். சரிங்களா? நிறையா உங்களுடைய ஆய்வுகளை நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா இந்த ஒரே ஒரு கட்டத்தை வச்சு எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துக்க முடியும். இப்போ திருமண வாழ்வு எப்படி இருக்கும்? இப்போ ஏன்னா நமக்கு வந்து கேட்பாங்களவா, கல்யாணம் வைக்கிற வயசில் ஒரு 25 வயசில் வந்தாங்கன்னா வர பையன் எந்த திசையிலேருந்து வருவாங்க, எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் கேட்பாங்களவா. இப்போ என்ன வரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வர பையன் என் பொண்ணுக்கு அடங்கியிருப்பானா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஜாதக பலனே பார்க்க போகிறாங்க. அதை முதல்ல பாருங்கள், அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அடுத்ததை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போது இந்த ஜாதகருக்கு பாருங்கள், இந்த ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதக லக்கணம் விருச்சிகம். சரிங்களா? இதுக்கு 7ஆம் இடம் எது? துலாம் வரும், ரிஷபம் வருமா? அப்போ ரிஷபம் இந்த லக்கணம் வந்துட்டு பரல் எத்தனை வாங்கிக்கு? 25. ரிஷபத்தினுடைய பரல் 24. சரிங்களா? ஓகே, 2 பேரும் நீயா நானா அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப அடங்கி போவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிள்ளையும் வந்துட்டு இதாக முடியாது. 2 பேர் வந்துட்டு ஓகே ஈக்குவலாக வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே இந்த பரல் வந்துட்டு 34 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? இங்கே வந்துட்டு 34 பரல் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? உங்கள் பொண்ணு இங்கே தாங்க இந்த ஆட்டமெல்லாம் ஆடும், அங்கே போயிடுச்சுன்னா அமைதியாக இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதே இங்கே வந்துட்டு 35 பரல் இருக்குது, இங்கே வந்து 24 தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஜாதகருக்கு என்ன சொல்லலாம்? இல்லைங்க, அங்கே போனால் இங்கே வர பையன் வந்துட்டு உங்கள் பொண்ணுனுடைய பேச்சை கேட்டுட்டு உங்கள் பொண்ணை தேடி வர பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதனால் எந்த பரல் எந்த கட்டம் அந்த உங்களுக்கு வந்து மெயின் பேசிக் அடிப்படை ஜோதிடம் நம்ம தெரிஞ்சாவே நம்ம வந்து பலன் பார்க்க முடியும் இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமாக. அப்போ எந்த திசையிலேருந்து வருவாங்க, அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசை. சரிங்களா? கிழக்கு எப்பயுமே மேசம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை, ரிஷபம் தெற்கு, மிதுனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு, கடகம் வந்துட்டு வடக்கு, அதேமாரி தான் வந்து ரிப்பீட்டடாக வரும். சிம்மம் கிழக்கு, கன்னி தெற்கு, துலாம் வந்துட்டு மேற்கு, விருச்சிகம் வடக்கு, தனுசு கிழக்கு, மகரம் வந்துட்டு தெற்கு, கும்பம் வந்துட்டு மேற்கு, மீனம் வந்துட்டு வடக்கு. இப்போது ஒருத்தர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, வரன் எந்த திசையிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த லக்கணம் விருச்சிக லக்கணம். பிறப்பு ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு வந்துட்டு விருச்சிக லக்கணம். அப்போ இவங்களுக்கு 7ஆம் இடம் என்னது? ரிஷபம் சொன்னோமா? ரிஷபத்தினுடைய திசை என்ன திசை? தெற்கு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஜாதகருக்கு தெற்கு திசையிலேருந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போது தெற்கில் பரல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேந்திரம் திரிகோணம் பாருங்கள். சரிங்களா? 7ஆம் இடத்துக்கு கேந்திரம் திரிகோணம் பார்த்து அதில் பரல் எது அதிகமாக வாங்கியிருக்கோ அந்த திசையிலிருந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு தொழில் பண்ணுறதுன்னே கேட்குறாங்க அப்படின்னா அந்த தொழில் 10ஆம் இடம் பரல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கேந்திரம் திரிகோணம் பாருங்கள். அதில் பரல் நல்லா இருக்கா அப்படின்னா அதுக்கான விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து
ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அது மாதிரி இந்த அஷ்டவர்க்க பரலில் எந்த காலங்கள் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வரும், பணம் வரும், பாதுகாப்பாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம பயன்படுத்தணும்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. இனி தொடர்ந்து அடுத்தடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இந்த வாய்ப்பை அளித்த எனது குருநாதர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய மொபைல் நம்பர் 8072841651 8072841651 ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி, ஈரோடு. அஷ்டவர்க்க பரல் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து ஜோதிடத்தில் எளிமையாக பலன் சொல்லக்கூடிய ஒரே முறை அப்படின்னா இந்த அஷ்டவர்க்க பரல் தான். இதை வைத்துக்கொண்டு எந்தெந்த காலகட்டத்தில் எளிமையாக உங்களுக்கு பணம் கிடைக்கும், கிடைக்காது, கஷ்டப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள், எதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஓப்பனாக இன்றைக்கி வந்து வளரிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா டெக்னிக் தெரியணும். ஓகேங்களா? இதில் இன்னும் சூட்சமமான டெக்னிக்கெல்லாம் இருக்குது. எந்த எண்களை பயன்படுத்துறது, இந்த குறிப்பிட்ட காலத்தில் எந்த எண்களை பயன்படுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு கொடுப்போம். ரைட்டுங்களா? இதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு. இதை பயன்படுத்தக்கூடிய இன்னும் முறைகள் என்ன, வழிபாடுகள் என்ன, ஓகேங்களா, எந்த நேரத்தில் யாரை போய் மீட் பண்ணணும், இந்த ஹோரைகள் என்ன, இது எல்லாமே வந்து வாடிக்கையாளருக்கு வரும். அதை வந்து நம்ம வந்து நீங்கள் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இதான் விஷயம். அதே போல் வந்து அஷ்டவர்க்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பற்றி ஆய்வு பண்ணுங்கள். உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய காலங்களில், சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களில் அந்த மாதங்களை நோட் பண்ணி எந்தெந்த மாதங்கள் நமக்கு சிறப்பாக இருக்குது, அதுக்கு அஷ்டவர்க்கம் நமக்கு இது பண்ணுறது. இதுக்கு தான் வயசு இலக்கணம் சொல்கிறது. அதுக்கு தான் வயசு இலக்கணம். அஷ்டவர்க்கம்ங்கிறது நிரந்தரம் தான், ஆனால் வயது இலக்கணம்ங்கிறது அப்பப்போ மாறக்கூடியது. அப்போ ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒவ்வொன்று மைனஸாக இருக்கும். அப்போ எந்தெந்த காலங்கள் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த வயது இலக்கணம் தீர்மானம் பண்ணும். அப்போ எந்த நேரத்தில் நமக்கு வருமானமே வராது, எந்த நேரத்தில் அதிகமாக வருமானம் வரும், அப்போ வருமானம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறதுன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அஷ்டவர்க்கத்தை பார்த்து எல்லாருமே பயன்படணும். வாய்ப்புள்ளவர்கள் இந்த யாரெல்லாம் தொடர்பு கொள்ளணுமோ அவங்க ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்காங்க, அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம். சிறப்பாக பேசிய ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி அவர்களுக்கு நமது வந்து இப்போ பொன்னாடையை தவிர்த்து ஒரு நூலை வந்து அவர்களுக்கு இந்த நேரத்தில் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.